ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கர்நாடகா கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விர்ஜின் எர்த் பேட்ஸ் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகணும்னு நினச்சது வேற ஒரு இடம். நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால நம்மளால் போக முடியல. அதனால் அப்படியே பிளானை மாற்றி அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த விர்ஜின் எர்த் இதுக்கு வந்துட்டோம். இது ஒரு பேட்ஸ் பார்க். இதான் அதோடைய என்ட்ரி. டோட்டலாகவே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பேட்ஸ் எதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னதுக்காக நிறைய அது ஒவ்வொரு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பேரெல்லாம் எனக்கு வாயிலே நுழல. அது சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் நான் அதை சொல்லலை. நானும் அதை படிக்கவும் இல்லை. ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ள அந்த செட்டப்புமே அழகாக இருந்துச்சு. இப்போ உள்ளே போனோடனே இந்த வாத்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இடம் ஃபுல்லுமே அந்த சவுண்டுமே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அது வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை போட்டு விட்றேன். ஃபுல்லுமே அந்த பேட்ஸ் சவுண்டு கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. அந்த ஒரு நேச்சர் வியூவில் நம்ம வந்து அப்படியே இதுக்குள்ளாடி நடந்து போகலாம். நிறைய பேட்ஸ் இருந்துச்சு. இன்னொரு பெரிய பேடுமே இருந்துச்சு. நம்ம அப்படியே அதுங்களுக்கு ஃபீடுமே பண்ணலாம். அவங்க அதுக்கு அந்த தானியங்களெல்லாம் கையில் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து அதுக்கு கொடுத்தோன்னா அது நம்ம கையிலெல்லாம் வந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பாருங்கள், நான் போடுறேன். இதுதான் அந்த ஒரு காட்டுக்கு நடுவில் ஃபுல்லுமே இந்த சின்ன வழி தான் அது நடக்கிறது. ஃபுல்லுமே இந்த மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த பேட்ஸுமே இருக்கும். ஃபுல்லுமே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இதுவுமே போட்டு வச்சுருக்காங்க. இது நம்முடைய கோழி தான், நான் அதனால் எடுக்கலை. வீட்டில் வளர்க்குற கோழியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரீட் அது அப்படியே போட்டிருந்தாங்க. நிற்கிறவங்க செடிகளுக்குமே ஒவ்வொன்றுக்குமே வேறு வேறு பேர் எதுவும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேர் ஒட்டலை. ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது. எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி தான். சேமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே நல்ல ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஃபுல்லுமே இங்கே தான் பாருங்கள். இந்த இடத்துல அவங்க நமக்கு வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம கையில் வச்சுருந்தாலே எல்லாமே ஓடோடி வந்துடும். நம்ம கையிலே ஏறி இருக்கும். இது ஒரு பெரிய இது இருந்துச்சு. இதை நாங்கள் பார்த்தோம் அந்த பறவை. ஆனால் கடைசியில் மறந்துட்டோம். இதில் நான் அந்த சவுண்டு போடுறேன், எப்படி இருக்கும்னு கேளுங்க. ஸ்டார்டிங் இதுதான் அந்த சவுண்டோடையே அப்படியே நம்ம கேட்டோம். இதுதான் அதில் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வெரைட்டி. ரொம்ப கலெக்ஷன் மாதிரி ரொம்ப வெரைட்டி இல்லாட்டியுமே ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துலையுமே அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த பறவை கையில் இருக்கும், ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு சின்ன இடத்துல ரொம்பவே நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் தாண்டி இன்னுமே இருக்குது. டிக்கெட்டு கிட்டத்தட்ட அடல்ட்ஸுக்கு வந்து ரூ. 200 வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸ் வந்திருந்தால் ரூ. 100 தான். ஆனால் ரூ. 200க்கு ஓரளவுக்கு ஒர்த்து தான். நம்ம இது வரைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு ஒர்த்தியான ஒரு இது தான். சும்மா பார்க்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுமே நம்ம கையில் வச்சு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே குட்டியோண்டு இடத்துல நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அந்த ஏடிவி ரைடு, ஹால்ஸ் ரைடு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே தனித்தனி டிக்கெட்டு. இந்த ஒரு இதுக்குமே இன்னும் அந்த பக்கம் ஆஸ்ட்ரிச் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே ரூ. 200 தான் டிக்கெட்டு. அதையுமே காட்டணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய வச்சுருந்தாங்க. அதை இன்னுமே போடுறோம். இதுதான் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கக்கூடிய ஓவரால் வியூ. ரூட்ஸ் எல்லாமே வளைச்சி போட்டிருக்காங்க. நம்ம இதுதான் கையில் எடுக்கலாம். கையில் நம்ம நிறைய வச்சுருந்தோம்னா அது கையே வந்து கொத்திகிட்டே இருக்கும். கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டியான நிறைய பேரட்ஸ் எல்லாமே. இதுதான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் செக்ஷன். இங்கேருந்து வந்துட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப செகண்ட் செக்ஷனுக்கு போகலாம். இங்கே இது வந்து டோட்டலாகவே ஓப்பன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப மெனு இல்லாட்டியும் நார்மல் மெனு. நம்ம ஒரு நாள் வந்து சும்மா ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சின்னதாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தி தான். அப்படியே சும்மா ஒரு சீனரி வியூ மாதிரி இருந்து சின்னதாக ஒரு கஃபே அங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் பறவைக்கு வச்சுருக்காங்க. புக்ஸுமே வச்சுருக்காங்க. ரேட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபேமஸான புக்ஸு.
கிட்டத்தட்ட ரூ. 200க்கு மேலே இருந்துச்சு அந்த புக்கு. வேணா நம்ம சும்மாவே எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேச்சர் அழகாக இருந்துச்சு இந்த இடம். அப்படியே அந்த ஒரு பேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கஃபே. கண்டிப்பாக இங்கே வர்றவங்க ஏதாச்சும் ஒன்று வாங்குவாங்க. ஆனால் எல்லாமே ரேட்டு அதிகமாக உள்ளது. அது வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச்சை ஃபீட் பண்ணுறது வேறு இன்னுமே இருக்குது. அதை இன்னும் காட்டுறோம் எப்படிப்பட்டதுன்னா. நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு சரி ஏதாச்சும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொக்கோலி சூப்பு, அந்த ப்ரொக்கோலி சூப்பும் இன்னொன்று ஹாட் சாக்லேட் வித்து வெண்ணிலா ஐஸ்கிரீமே வாங்கியிருந்தோம். எல்லாமே ஃபேமஸான ஒரு புக்ஸு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மெனு கார்டை காட்டுறோம், அது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது. அதோடைய காஸ்மிக் கப்ஸோடைய மெனு கார்டு எல்லாமே ரேட் அதிகம், ரொம்பவே அதிகம். இருந்தாலும் சரி ஓகே, வந்ததுக்கு இந்த இந்த ஒரு ஆம்பியன்ஸில் நம்ம ஏதாச்சும் சாப்பிடுன்றதுக்காக அந்த ரெண்டுமே வாங்கியிருந்தோம். இதுதான் அந்த ப்ரொக்கோலி சூப்பும் இன்னொன்று ஹாட் சாக்லேட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம். அது குடிச்சிட்டு அப்படியே இன்னொரு செக்ஷனை பார்க்க போயிருந்தோம். சின்னதாக ஒரு மீன் தொட்டியில் மீன் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ரொம்ப வெரைட்டியெல்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடியது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே பேட்ஸுக்கெல்லாம் நம்ம கையிலே வச்சு ஃபீட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு இப்படி பண்ண முடியாது. இன்னொன்று நிறைய பேர் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, அதையுமே இங்கே ஒட்டியிருக்காங்க. ஆனால் அது யார் யார் பண்ணான்னு இல்லை, கீழே வரும் சைன் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுடைய ட்ராயிங்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்று திருவள்ளுவர், இன்னொன்று தளபதி, அப்படியே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மாடோடைய ஒரு டிஃப்ரெண்ட்டு நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த ப்ரீடு இது. கிராஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டு மாடோட ப்ரீடு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இருக்குது, நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஆடுகளுடைய ஒரு இது நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது பேர் எழுதுமே ஆனால் ஒட்டலை. அவங்க நார்மலாக வச்சுருக்காங்க. நார்மலாக எங்கேயா போனால் நம்ம நேம் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே நேம் எதுவுமே இல்லை, சும்மா நம்ம பார்க்க மட்டும்தான் செய்யணும். ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியாது. இது நின்றுட்டே உறங்கிட்டு இருந்துச்சு. வேறு எல்லாமே நேம் வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது நேமாக சும்மாலாவது வாசிச்சிருக்கலாம். ஆனால் நேம் இல்லை. இதுதான் ஆஸ்ட்ரிச். நம்ம ஃபீட் பண்ணலாம். தனியாக ஒரு நீளமாக ஒரு கம்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் கொத்தி கொத்தி அதுவே சாப்பிடும். கொத்தும் போதே அந்த வைப்ரேஷனே நம்ம கைக்கு வரும். அந்த அளவுக்கு அது ஒரு இது. நாங்கள் இப்போ ஃபீட் பண்ணியிருந்தோம். ஃபீட் இருந்தால் அந்த வீடியோ அவ்வளோவா நான் கிளியர் இல்லாதனால நாங்கள் போடலை. ஃபீட் பண்ணிட்டு அழகாகவே இருந்துச்சு. இன்னுமே எல்லா ப்ரீட்லேயும் வச்சுருந்தாங்க. இது ஆட்டுக்குட்டி. இதுலேயுமே ஒவ்வொரு ப்ரீட்லேயும் உள்ளது இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான், பார்க்க சேமாக இருந்தாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளது இதுவுமே ஆடோடைய வெரைட்டி தான். எல்லாமே ஒவ்வொன்று. எல்லாம் நார்மலாக நம்ம சூக்கோ இல்லை வேறு எங்கேயும் போனால் ஒவ்வொரு ப்ரீடுக்குமே ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரியே இல்லை, எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ ஆடுன்னு சொன்னால் அந்த ஆடோடைய எல்லா இதுவுமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓகே தான். நம்ம ஒரு நாள் வந்து சும்மா ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சும்மா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லது தான். இது கேட்டோடைய வெரைட்டிஸில் கேட்டு ரொம்ப இது இல்லை, ஒரு 2-3 போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தோம். பார்த்துட்டு இதுக்கு கீழே தான் இந்த ஏடிவி ரைடு அதெல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் போகிற டைம் அது எதுவுமே இல்லை. இந்த கேட்டு நாங்கள் சும்மா பார்த்தோம். அது பாட்டுக்கு இருந்து தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஜாலியாக இருந்து ரொம்பவே தூக்கம். வேறு எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. இந்த பூனை மட்டும்தான் ஃபுல்லுமே தூக்கம். நம்ம இல்லாமல் கொஞ்சம் ரேபிட்டு, முயலுமே வச்சுருக்காங்க. முயல், கோழியுமே இருந்துச்சு. கோழியுமே நிறைய, நார்மலாக நம்மளுக்கு கோழி நிறைய தெரியும், அதனால் நான் அதை எடுக்கலை. இதுதான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓவர்வியூ. அப்படியே நாங்கள் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு. இதுதான் இவ்வளவு, ஓரளவுக்கு ஒர்த்தி தான். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.